തീരുമാനങ്ങളാണ്. ഉപ്പാക്കറിയാത്തൊരു കാര്യമുണ്ട്. ഞാൻ സ്വിറ്റ്സർലൻഡിൽ പോയി പഠിച്ചത് ഷെഫിന്റെ ജോലിക്കാ. ഷെഫോ? ഞാൻ ഈ പോളിടെക്നിക്കിലൊന്നും പഠിച്ചിട്ടില്ലല്ലോ, അതുകൊണ്ട് ഈ യന്ത്രത്തിന്റെ പ്രവർത്തനം എനിക്ക് ഇഷ്ടമല്ല. കയ്യോ രണ്ട് കാലും പോനാ கூட காளியங்கிற பொழிச்சுக்குவான் சார். கெட்ட பையன் சார். ரவுடி கிட்ட கூட்டிட்டு போக முடியுமா? பயங்கரமா வெயிட்டா அப்படி தைரியமா ஒரு ரவுடி கிட்ட கூட்டு போக முடியுமா? சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? കേരളത്തിലെ ആമ്പിള്ളേർക്ക് എന്തിനാടാ സിക്സ് പാക്ക്? ശരിക്കും എവിടാ ചോദിച്ചാ എനിക്ക് എന്നെ വലിയ പറ്റിയില്ല. ഈ കാലെന്നെ കൊണ്ട് അങ്ങ് പോവാ. ആരെ കയറി ഞാനും പോവാ. பொய் சொல்லி கழட்டி விடுறது பொண்ணுங்க பாலிசிடா. பொய் சொல்லியாவது பிக்கப் பண்றதுதான் பசங்க பாலிசி. കർണൻ, നെപ്പോളിയൻ, ഭഗത് സിംഗ്, ഇവർ 3 പേരുമാണ് എന്റെ ഹീറോസ്. യു സീ ദി ഐറണി, ഡോണ്ട് യു? അല്ല, ഇതെടുത്തോണ്ട് ഞങ്ങള് വെളിയിൽ പോയാല് നാട്ടുകാർ ഞങ്ങളെ ഫോറിനേഴ്സ് വിളിക്കാത്ത. നമുക്ക് വിശ്വാസമുള്ള, നമ്മളെ കുറിച്ച് ഒന്നും അറിയാത്ത ഒരാളെ വേണം നമ്മൾ സഹായത്തിന് വിളിക്കാം. എന്നാ പിന്നെ രജനീകാന്തിനെ വിളിക്കാം. നമ്മളെ കുറിച്ച് ഒന്നും അറിയില്ലല്ലോ. இன்டர்வியூல வந்து பாருங்க, 4 வார்த்தை சேர்ந்தா மாதிரி இங்கிலீஷ் பேச எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு. வேலை கிடைக்கலன்னா எப்படி கிடைக்கும்? ஐ லவ் யூ. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். வெளிச்சத்துல இருக்கிறவன் தாண்டா இருட்டை பார்த்து பயப்படுவான். நான் இருட்டிலேயே வாழ்றவன். ഇപ്പൊ ആരാ ഇന്ത്യയുടെ പ്രധാനമന്ത്രി എന്ന് ചോദിച്ചാൽ പോലും ഇവർക്ക് അറിഞ്ഞൂടാ. ഹലോ, അങ്ങനെ അങ്ങോട്ട് കൊച്ചാക്കല്ലേ. അതൊക്കെ ഞങ്ങൾക്ക് അറിയാട്ടാ. നരേന്ദ്രപ്രസാദ് என்ன சார், வகுடு எடுத்து வரணும், முடி புட்டி கண்ணாடி எல்லாம் பார்த்து பழம் நினைச்சிட்டீங்களா? ஆக்சுவலா நான் கொஞ்சம் பேட் பாய். நீங்க வேற ஒரு மாதிரி பேசுறீங்களா, அப்புறம் தப்பாயிரும். பொண்ணை லவ் பண்றேன். பியூட்டி என்ன தெரியுமா? அவளும் என்ன லவ் பண்றான். உனக்கு ஓகே சொல்லிட்டாளா? நம்ப முடியலையடா. இட்ஸ் எ மெடிக்கல் மிராக்கிள். நீ போற இடத்துல எல்லாம் வெயிட் பண்ணல, ஃபாலோ பண்ணல, பின்னாடி எல்லாம் வரல. போன் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு போ. உன் கண்ணை பார்க்காம இருக்க முடியல ஜனனி. என் கண்ணத்துல ஒரு முத்தம் கொடுத்துட்டு ஓடி போயிட்டா. யார் கூட? சத்தியமா நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். ஒன்லி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா? ஒன்லி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு மூஞ்சி எப்படி வச்சுக்கற? மூஞ்சியே அப்படிதான். உனக்காக உயிர் கொடுப்பேன். எடுத்துக்கோ. அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோபப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் சார். என் உயிர் போகும்போது என் கண்ணுல ஒரு சொட்டு பயம் இருக்க கூடாது. என் உதட்டுல சிரிப்பு இருக்கணும். என் கை மீசைய முறுக்கிக்கிட்டு இருக்கணும். மாணிக்கா, இந்த ஆளை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயம். வாழ்க்கையில பயம் இருக்கணும், ஆனா பயமே வாழ்க்கை ஆயிடக்கூடாது. அம்மா அடிச்சதுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணா நான்லாம் டெய்லி கல்யாணம் பண்ணோம். டேய், எனக்கு ஒரு மகன் இருக்காண்டா, சிங்கம் மாதிரி. உன் பேர் என்ன? சங்கீதா. சங்கோதர வயசுல சங்கீதா. മുമ്പ് പലതവണ പ്രേമിച്ചിട്ടുണ്ടെങ്കിലും പെണ്ണൊരു അത്ഭുതമായിട്ട് തോന്നിയത് ആദ്യമായിരുന്നു. போலீஸ்னா பயந்துருவாங்களா? ஏதோ எங்க அம்மா நீ பாக்குறது சினிமா அடிக்கமா இருப்பேன்னு சொன்னாங்க, அதான் பார்த்தேன். உனக்கு அவ்வளவு சீன்லாம் இல்ல, நீ சுமாரா தான் இருக்க. உனக்காக உயிர் கொடுப்பேன். எடுத்துக்கோ. ഉപന്യാസത്തിന് ഇംഗ്ലീഷ് പോലെ പറഞ്ഞൂടാ. പിന്നെ എനിക്കറിയാം. അതൊരു ഫുട്ബോൾ കളിക്കാരന്റെ പേര്. എടാ, അത് മെസ്സിയാടാ. ഇതെങ്ങനെ ഒപ്പിച്ചു? And the skin and the face and the body. அண்ணா, வெய்யாலுமே டாக்டர் மாதிரியே கிரியனா. நீ கொடுத்தா எள்ளி ஓட்டுற மாதிரி இருக்கிற. நான் ஏதாவது சொன்னா எள்ளி மேல என்ன குத்தி நிக்குது? உள்ள பூச்சிங்களுக்கெல்லாம் ஐடியா வருது, செஞ்சிருவேன். ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கொசு வந்து கடிச்சதுன்னு வச்சுக்க, அந்த கொசு பெரிய ஆள் ஆயிடாது. ஒரு நாள் முழிச்சுன்னு இருக்கிற சொல்ல கடிக்கும் போது பட்டுன்னு அடிச்சா பொட்டுன்னு போயிடும். ஒரு நாள் யார் இடத்துல வந்து யார் சீனை போடுறது செஞ்சிருவேன். நாங்கெல்லாம் 10 வயசா இருக்கும் போதே பத்மினிய பிக்கப் பண்ணவங்க. அப்பதான் கண்ணு கலங்குது. ഞാൻ ഉദ്ദേശിച്ച മൂലംകുഴിയിൽ നിന്ന് മൂയും സഹദേവന്റെ സായി